தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா என்ன வாங்கத்த, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு 100 ஆயுசு. எனக்கு அவ்வளவு நாள் வாழணும்ல ஆசை இல்ல. கௌதம்க்கு எந்த ஆபத்தும் இல்லாம 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அதுதான் இப்ப எனக்கு ஒரே வேண்டுதல். இப்ப எதுக்கு வேண்டுதல் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்க? அப்படி என்ன ஆபத்து கௌதமுக்கு? ஜோசியர் ஏதாவது சொன்னாரா? அத்தை சொல்லுங்க அத்தை. ஜாதகத்துல கௌதம்க்கு எல்லாம் நல்லா இருக்குல்ல? இல்லம்மா, நீங்க கண்ட கனவு உண்மைதான். கௌதமோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நீங்க உங்க பிள்ளையோட அப்பாவை உங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த நேரத்துல கௌதமோட அப்பா கையால நீங்க தாலியை கட்டிக்கீங்க. ஏய், என்ன என்ன இப்படி நிக்கிற? உன் முகமே சரியில்லை. ஜோசியர் பயப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாரா? அது அப்படிலாம் எதுவும் இல்ல. கௌதமோட ஜாதகத்துல கிரக சூழ்நிலை சரியா இல்லாததுனால சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். அதான் கௌதம கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு ஜோசியர் சொன்னாரு. இவ்ளோதானே? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் ரேவதி. அத்தை வேற ஏதாவது சொன்னாரா? வேற எதுவும் சொல்லல இலக்கியா. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கான், அன்னைக்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு கௌதம கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். லீவா? என்னத்த சொல்றீங்க? ஏதோ வேலைக்கு போற மாதிரி லீவ் போடுறேன்னு சொல்றீங்க? இல்ல லீவு. கௌதம ஒரு நாள் லீவ் போட சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். ஓ, நீ மட்டும் எதுக்கு கௌதம் கூட போனோம்? நாம எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிடலாம். நீங்களுமா? நீங்க எதுக்கு? என்னத்த சொல்றீங்க? நம்மளுமா? ஆமா இலக்கியா, உண்மையிலேயே கௌதம்க்கு நேரம் சரியில்லைன்னு தான் தோணுது. இல்லனா இப்படி சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போவானா சொல்லு? அதனால நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் கௌதம்காக வேண்டிக்கிட்டு வந்துடலாம். என்ன சொல்ற ரேவதி? நம்ம 2 பேருக்குமே அங்காளம்மன் தானே குலதெய்வம். எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படியே சொல்றேன். ஆமா அத்தை, நாமளும் குலதெய்வம் கோயிலுக்கு போகவே இல்லைல்ல. எனக்கும் சாமி கிட்ட ஒரு வேண்டுதல் இருக்கு. அதையும் விரதம் இருந்து நிறைவேற்றலான்னு இருக்கேன். சரியா போச்சு. அப்புறம் என்ன, கம்பெனிக்கு லீவ். கௌதம கம்பெனில ஒரு நாள் லீவ் போட சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அத்தை நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு தரேன். வா வா. ஜானகி இலக்கிய வந்தா நான் எப்படி எஸ்எஸ்கே கையால தாலியை கட்டிக்கிறது? அப்புறம் எப்படி கௌதம்க்கு தாயத்தை கட்டுறது? அம்மா, நான் எவ்வளவோ கேட்டும் என் அப்பா யாருன்னு நீங்க சொல்லவே இல்லை. அதான் ஜோசியர் மூலமா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண. உங்களை ஏமாத்திரமா கோயிலுக்கு வருவான்ல, அங்க வச்சு அந்த துரோகிக்கு முடிவு கட்டுறேன். என்ன ரேவதி, எதுக்கு அவசரமா போன் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கோயிலுக்கு வாங்கன்னு சொன்ன? அது 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 வந்து என்ன விஷயம் ரேவதி, சொல்லு. நீங்க குலதெய்வ கோவில வச்சு என் கழுத்துல தாலியை கட்டுங்க. அப்படி வா வழிக்கு. என்ன ரேவதி திடீர்னு இப்படி சொல்ற? நான் வற்புறுத்தி கேட்டப்பெல்லாம் நீ தயங்கன. இப்ப என்னடா நீயே என்ன கூப்பிட்டு தாலி கட்ட சொல்ற? என்ன ஆச்சு? அது நம்ம பிள்ளைக்கு ஆபத்து வர மாதிரி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கவலையோட இந்த கோயிலுக்கு வந்தா இங்க ஒரு சாமியாரு அந்த ஆபத்து உண்மைதான்னு சொல்றாரு. அப்படியா? ஆமாங்க. அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு ஒரே வழி நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறது தானா. அதோட அந்த சாமி ஒரு தாயத்தை கொடுத்து அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம புள்ள கையில கட்டணும்னு சொன்னாரு. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை.
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.